பிள்ளைகள் மீது இருக்கிற அந்த சலுகை இருக்கிறது, அதுவும் இந்த தலைமுறை பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த சலுகை இருக்கிறது, அது வேற லெவல். அது என்ன தவறு செய்கிறார்கள் பெற்றோர்கள்ன்றதுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் ரொம்ப விளக்கமா சொன்னாக்கா நானுமே பெற்றோர் தான், அதனால என்னையே நான் தவறு சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன கதை, எனக்கு ரொம்ப பிடித்த கதை, உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற ஒரு இளைஞன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோற்றம் வருகிறது? நல்ல நவநாகரிக இளைஞன், என்ஜினியரிங் படிச்சவன், அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கான், நிறைய சம்பளம் வாங்குறான், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். ஒரு ஜீன்ஸை வாங்கி அதை கிழிச்சிட்டு அப்புறம் தான் அதை போட்டுப்பான். நாமெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதாமோ, இப்போ புது ட்ரெஸ் வாங்கி கிழிச்சிட்டு அப்புறமா போடுறாங்க. அதை இப்போ பாரு, காதில் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான், லேப்டாப், அது இது. அது உங்க மனசுல ஒரு தோற்றம் வருதுல, அவன் தான் அந்த ஆளு, அந்த இளைஞன். ஒரு 25 வயசு, 24, 25 வயசு. அவன் ஒரு வீட்டில் இருக்கான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் இருக்காரு. ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, வயசானவர் இருக்காரு. ஒரே மாதிரி வீடு, பக்கத்துல இருக்காங்க. 2 பேரும் ஒரு செடி வாங்குறாங்க, அதே செடி வாங்குறாங்க. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் தாத்தா வைக்கிறாரு, இந்த பக்கம் இந்த பையன் வச்சிருக்கான் அந்த செடியை. இந்த இளைஞன் இருக்கார்ல, அவனுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும். தோல்வின்றதே அவனுக்கு இருக்கக்கூடாது, எதுல கால் வச்சாலும் அவனை சொல்லி ஜெயிக்கணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு செடி வச்ச உடனே அந்த செடியை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி தினம் 2 தடவை தண்ணி விடுறான், நல்ல எருவெல்லாம் கொண்டு வந்து போடுறான். அப்புறம் நிறைய பிளாக்ஸ் அது இதெல்லாம் போய் இன்டர்நெட்ல தேடி இந்த செடி நல்லா வளர்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு தகவல்கள் நிறைய தகவல்களை திரட்டி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான். அந்த செடி அப்படியே புசுன்னு அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இந்த நம்ம தாத்தா இருக்காரு, அவர் செடியை வாட விட மாட்டார். ஆனா தினம் தண்ணி விடுறது, வாரம் தவறாம ஏறு வைக்க, அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி விடுவாரு, ஒரு வேளை அப்படி ஒரு நாள் மறந்துட்டாலும் அடுத்த நாள் தண்ணி விட்டுப்பாரு, அப்பப்ப முடிஞ்சப்போ கவனிப்பாரு. ஆனா வாட விட மாட்டார். அந்த செடி பெருசாலாம் ஆகல, சாதாரணமா இருந்தது. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஐடி ஆளு வளர்த்த செடி குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது, இது சாதாரண இட்லி, வீட்டில் வைக்கிற இட்லி மாதிரி இருந்தது. இவன் அந்த பையன் அப்பப்ப அவரை பார்த்து சொல்லுவான், என்ன பெருசு, என் செடியை பார்த்தியா, எப்படி இருக்கு பார்த்தியா, நீ நம்ம நல்லா கவனிச்சா நல்லா புசுன்னு வரும். போறோம் தம்பி, இது போறோம் அப்படின்பா. அப்புறம் நம்ம கஜா புயல் மாதிரி ஒரு நாள் பயங்கர புயல் அடிச்சது, ராத்திரி முழுக்க புயல் அடிச்சது. காலையில 2 பேரும் ஓடி பாக்குறாங்க செடி என்ன இருக்குன்னு. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், நம்ம தாத்தா வளர்த்த செடி அப்படியே இருக்கு, நம்ம ஐடி பையன் வளர்த்த செடி அப்படியே வேரடி மண்ணோடி சாஞ்சு கிடக்கு. அவனுக்கு அழுக தாங்கல, குமரி அழறான். வாட் ஓல்ட் மேன், வாட் ஹேப்பன்? நான் எவ்வளவு நல்லா கவனிச்சேன், ஐ டுக் சோ மச் கேர், நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் செடியை, நீ ஏதோ ஃப்ராடு பண்ணி என் செடியை மட்டும் நீ புயல்ல விழ வச்சிட்டா. நான் என்ன தம்பி ஃப்ராடு பண்ண முடியும், புயல்ல யாருமே வெளியில வரலையப்பா, அப்ப எப்படி ஓ செடி மட்டும் இருக்கு, என் செடி எப்படி போச்சு? அவர் சொன்னாரு, அது ஒண்ணு இல்ல தம்பி, பெரிய விஷயம் கிடையாது, நான் என் செடியை கவனிச்சேன், ஆனா ரொம்ப எல்லாம் கவனிக்கல, ஓரளவு தண்ணி விட்டேன், ஓரளவு எரு வச்சேன், அது வாடுற மாதிரி இருந்தா பார்த்து செஞ்சேன், மற்றபடி அப்படி எப்படி பண்ணேன். அப்ப என் செடி என்ன நினைச்சது, இந்த ஆளு நம்மளை சுமாரா தான் கவனிக்கிறான்னு சொல்லி நாமே நல்லா பார்த்துக்கணும்னு தன்னுடைய வேர்களை இன்னும் மண்ணுக்குள் இறக்கி தனக்கான சத்துக்களை தானே தேடுகிற பயணத்துல என் செடி ஈடுபட்டது. உன்னோட செடி இருக்கேன், இதான் இவ்வளவு நல்லா கவனிக்கிறிய, நான் எதுக்கு கஷ்டப்படணும்னு வேற மண்ணுக்குள்ள வளரவே விடலப்பா உன் செடி, அதுதான் காரணம் என்று சொன்னார். பெருமக்களே, இந்த கதை செடிகளை பற்றியது அல்ல, இந்த கதை பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றியது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ஆனால் அளவுக்கு மீறி கவனிக்காதீர்கள். நீங்கள் அளவுக்கு மீறி அவர்களை கவனித்து அவர்களுக்கான ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் உங்களை அவர்களுடைய வேலைக்காரர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிற போது, ஓஹோ இந்த உலகத்தில் எப்போதும் எனக்கு வேலைக்காரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற மனநிலைக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து விடுகின்றார்கள். இந்த உலகம் கடுமையானது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் என்றால், அளவாக கவனிக்கப்பட்ட செடி போல பிள்ளைகளை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் வாழ்க்கை என்ற புயல் வீசுகிற போதும் விழுந்து விடாமல் நிற்கின்றார்கள்.